அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு அரசியலில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா சீமான், அதாவது சைமன் செபஸ்டியன் என்ற சீமான். ரீசெண்ட்லி மதுரை ஹைகோர்ட் பெஞ்ச் அன்அவாய்டபிள் லீடர்னு இவர் சொல்லியிருக்கிறாங்க. இவர் அன்அவாய்டபிள் லீடரா இல்லை தவிர்க்கப்பட வேண்டிய லீடராங்கிறத நீங்கள் தான், மக்கள் தான் முடிவு பண்ணணும். அந்த கேஸை ஃபைல் பண்ணியாருன்னா தீரன் திருமுருகன். யாருக்காக பண்ணுறாருன்னா சீமானுக்காக ஃபைல் பண்ணுறாரு. என்ன விஷயத்துக்காகனா டிஃபமேஷன் இவரை பற்றி நிறைய பேர் தப்பாக பேசுகிறாங்க, அதுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் இவர் சீமான் எத்தனை பேரை பற்றி எவ்வளோ தரக்குறைவாக ஒன்றும் பேசிக்கிறாரு. அதாவது விஜயகாந்தை பற்றி பேசினாலாம் நீங்கள் காது கொடுத்துலாம் கேட்க முடியாது. அப்போ இதை பற்றிலாம் என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா? நம்ம எத்தனை பேரை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசியிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் உங்களுக்கு அந்த சிந்தனையே வராதா? சரி, அதை விட்டுருவோம். நீங்கள் ஒரு முரண்பாடுகளின் மூட்டைங்கிறது எப்படிங்கிற சொல்கிறேன்னா, இந்த கேஸை ஃபைல் பண்ண தீரன் திருமுருகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு வனப்பகுதியில் தடை வாங்குறவர் யாருன்னா இதே தீரன் திருமுருகன். அந்த தடையை எதிர்த்து நான் அப்படித்தான் போராடுவேன்னு சொன்னது யாருன்னா இந்த சீமான். இதில் எவ்வளோ பெரிய முரண்பாடுகள் மட்டும். நீங்கள் ஒரே கட்சியில் இருக்கிறீங்க, இவருக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு பேருக்குள்ள எவ்வளோ பெரிய முரண்பாடுகள். இவர் மேய்க்கக்கூடாதுங்கிற நான் அப்படி தான் மேய்ப்பேன்னு சொல்கிறாரு. இவங்களை அன்அவாய்டபிள் லீடர்னு ஒரு ஜட்ஜ் சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள் நீங்கள் முடிவு பண்ணணும், இவர் அவாய்டபிள் லீடரா அன்அவாய்டபிள் லீடரா. அது நீங்கள் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏற்கனவே அவாய்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க எல்லா இடங்களிலுமே. ஏன்னா எங்கேயுமே ஒரு ஜெயிச்சதும் கிடையாது, ஜெயிக்க போகிறதும் கிடையாது. தவிர்க்கப்பட வேண்டிய லீடர். மக்கள் அந்த மாணவர்கள், இளம் மாணவர்கள் இவருடைய பேச்சில் கவர்ந்து மறுபடியும் வீழாமல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம்.